எப்பா எப்பா இந்த சனி ஞாயிறு லீவு முடிஞ்சு திங்கக்கிழமை அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்குது. பட்டுன்னு கிளம்பி போகுதுங்களா அந்த பிள்ளைகள். ஒவ்வொரு பிள்ளைகள் அது பாட்டுக்கு அவங்க அம்மாவை தொந்தரவுப்படுத்தாமல் கிளம்பி போகுதுங்க. ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைகள் அப்படியா படாப்படுத்தி நம்மளை ஒரு வழியாக தான் ஆக்கிட்டு போகுதுங்கம்மா. சரி அப்படியே உட்காந்துட்டே கொஞ்சம் நேரம் கண் அசர வேண்டியதுதான். நம்ம படுத்தாதான் எவ்வளோக்கும் பிடிக்க மாட்டேங்குது. யாராலும் ஃபோன் போட்டு அங்கே வா இங்கே வா நம்மளை போட்டு படுத்து வாழ்க்கை இவருங்க. இந்த பிள்ளைகள் ஒரு பக்கம் படுத்துதுன்னா இதுக்கு ஒரு பக்கம் படுத்துது. அதனால் இன்றைக்கி பேசாமல் உட்காந்துட்டே தான் தூங்கணும். ஏக்கா கிரிஜாக்கா என்ன இந்த அக்கா உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்களா இல்லாட்டி தியான நிலையில் இருக்காங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன அப்படியே பக்கத்தில் இருந்து கூப்பிட்றது கூட காது கேட்காத அளவுக்கு இருக்காங்க. கிரிஜாக்காய் ஏடி பயந்தே போயிட்டேன்டி. கையெடுட்டி முத. நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது. நான் தானடி பேசினேன், வேற யாருமா வந்து பேசினாங்க? ஏட்டி வா, எப்போ வந்த? இவ்வளோ நேரம் அப்புறம் நான் தானே வந்து நின்றுட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏட்டி எப்பயுமே நான் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு நினைக்கிறப்பதான் நீ கரெக்டாக வந்துடுறட்டி. அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு பார்த்துக்கோ எனக்கு. அதான் கத்திட்டேன். இப்போ தான் அந்த தலைவலி குறைஞ்சி இப்போ நான் நார்மலாக இருக்கேன். சரியா? தப்பா நினச்சிக்காத. அதான பார்த்தேன். என்னடா நம்ம கிரிஜாக்காவா நம்மளை இப்படி பேசுறதுன்னு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன்க்கா. இல்லட்டி தூங்க வந்தால் ஒரு மாதிரி தலைவலிக்குதா, அதான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது பார்த்துக்கோ எனக்கு. ஏக்கா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அப்புறம் மூளையில் இருக்கிற நரம்புலாம் வெடிச்சிருமா. ஏட்டி அப்படியா? அப்போ எனக்கு டெய்லி நரம்பு வெடிச்சிட்டே இருக்குமோ? எனக்கு இந்த பிள்ளை படுத்துகிற பாட்டில் டெய்லி டென்ஷன் ஆகிடுதேட்டி. ஏக்கா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு அளவு தான் அந்த மூளையும் தாங்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு என்ன தெரியுமா இவ்வளோ தான் தாங்க முடியும்னு? அதுவும் ஒரு அளவு தானே. நம்ம பிள்ளை செய்கிறது நம்ம பொறுத்துக்கிடுவோம். அந்த மூளைக்கு தெரியுமா இது நம்ம பிள்ளை அடுத்த பிள்ளைன்னு? அது ஒரு அளவு தான் தாங்கும். அதுக்கு மேலேனா என்னது ஒரு மாதிரி ஆகி அது வெடிச்சிடும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் நல்லா இருந்தால் தானக்கா பிள்ளைகளை நல்லா பார்க்க முடியும். ஆமாட்டி ஆமாம். ஐயோ இது தெரியாமல் நான் வேறு டெய்லி டென்ஷன் ஆகிட்டே இருக்கேனேட்டி. இனிமேல் இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் டென்ஷன் ஆகக்கூடாது, அமைதியாக போயிடணும். அப்போ தான் என் மூளை வெடிக்காமல் இருக்கும். என்னட்டி இந்த அக்கா ஒன்று பேக் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் நம்பும். நம்ம பாட்டுக்கு கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் ஓட்டுவோம் இந்த அக்காவை. ஏட்டி அங்கிட்டு திரும்பிட்டு என்ன யோசனை? நீ உண்மைக்கு தான் சொல்றியா இல்லாட்டி பொய் சொல்றியாட்டி? என்ன ஏமாத்துறியோ? அனுப்பாமே இப்போ தான் நினச்சோம், அதுக்குள்ளே அந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்களே. அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் திரும்பி இருந்தேன். யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏட்டி அவளை எங்கே பரமுவ? அந்த அக்கா வீட்டில் துணியை துவைச்சிக்கிட்டு கிடந்தாங்க. நான் வர வழியில் அவங்களையும் ஒருட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். சரி நீங்கள் எப்படி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு தான் உங்களை பார்ப்போன்ட்டு வந்தேன். ஏக்கா இப்போ நல்ல கிளைமேட்டு நல்லா கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா மழை பெய்யுது, காற்றடிக்குது, வெயிலே இல்லைக்கா. இப்போ 2-3 நாளாக சரியா? இப்போ குற்றாலத்தில் நல்லா தண்ணி விழும். என்ன நம்மளும் ஒரு நாள் போய் அந்த குற்றாலத்தில் குளிச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும்க்கா. ஆமாட்டி எனக்கு போகணும்னு ஆசையாக தான்ட்டு இருக்குது. பாப்போம் இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு லீவ் வந்துச்சுன்னா ஒரு நாள் போயிட்டு தாண்டி வரணும்னு நினச்சிருக்கேன். ஏக்கா எல்லோரும் சேர்ந்து போவோம், நீங்கள்லாம் தனியாக போயிடாதீங்க. சும்மா உங்கள் குடும்பத்தோடு போகிறேன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு தனியாக போயிடாதீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு மாதிரிலாம் சேர்ந்து போவோம். சரியா? ஏட்டி உங்களை விட்டுட்டு எப்படிக்கே போவேன்? போகணும்னு நினச்சிருக்கேன்னு சொன்னேனே தவிர இப்போ உங்களை விட்டுட்டு போவேன்னு சொல்லலை. இல்லாட்டி எல்லோரும் சேர்ந்து தாண்டி ஒரு வேணாங்கன்னு எனக்கு அதை பிடிச்சிட்டு நல்லா ஜாலியாக போயிட்டு வருவோம். என்ன? ஆமாக்கா, வேன்லாம் ஒரே ஆட்டம் ஆடிக்கிட்டு போனால் நல்லா பண்ணாக இருக்கும். என்ன வேனில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்களா? இல்லைக்கா, நம்ம நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே போனால் நல்லா பண்ணாக இருக்குன்னு இந்த பிள்ளைகள் தான் சொல்லுதுகள்ல. ஏட்டி அது பண்ணு இல்லையா ஆண்டி, ஃபன் ஆண்டி. என் பிள்ளை சொன்னா அன்னைக்கு நானும் உன்ன மாதிரி தான் பண்ணு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் என் பிள்ளை சொன்னா அது பண்ணு இல்லைம்மா, பண்ணுனா திங்கிறது, இது ஃபன்னுமா அப்படின்னு எனக்கு சொன்னாட்டி. அப்படியாக்கா? நமக்குலாம் அந்த பண்ணாக்கா தெரியும், அது பண்ணான்னு யாருக்கு தெரியும்? தெரியல எனத்தையோ ஒன்று. நம்ம பேசுகிறதாக்கா இங்கிலீஷு, நமக்கு தெரிஞ்சதை பேசிக்கிடுவோம். ஆமாட்டி நம்மளே இங்கே எனத்தையாலும் 1-2 தான் இங்கிலீஷ் வார்த்தை எதையாலும் பேசுவோம். அதுவும் இந்த பேர் குறை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குதுங்க. ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லிட்டா போதும், அதை நம்மளை சிரிச்சு இந்த பேர் ஓட்டி எடுத்துருதுங்க. நம்மளை வந்ததுலேருந்து பாருங்கள் நான் நின்றுக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் என்னமோ ராணி மாதிரி உட்காந்துருக்கீங்க, நான் உங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி நின்றுட்டே இருக்கேன் பாருங்கள். ஒரு வார்த்தை உட்காருன்னு சொன்னீங்களா? ஐயோ சாரிட்டி மறந்தே போயிடுச்சு. நீ பேசிகிட்டே இருந்ததில் எனக்கும் அப்படியே பேச்சு கவனத்திலே போயிடுச்சே தவிர உன்னை உட்கார சொல்லணும்னு தோணலட்டி. சரி உட்காரு. நான் தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன்னா உட்காந்தா என்ன நின்னா என்ன, பரவாயில்ல இருக்கட்டும்.